Hello friends, welcome to our channel The Learning Hub. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா broadcast பத்தி பார்க்கலாம். Scratch programல broadcastனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு டிஃபால்ட்டா வந்து cat sprite இதுலயே இருக்கும். இப்போ நான் வேற ரெண்டு sprite எடுத்துக்கிறேன். இந்த அபி sprite எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு sprite எடுத்துக்கிறேன். டேனி எடுத்துக்கலாம். ஓகே, சைஸ் வந்து டேனியோட சைஸ் வந்து 50-ஆ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சரி, இப்ப கேட் வந்து கொஸ்டின் கேட்கற மாதிரியும் அதுக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ண உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய சைஸ் நான் 75 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப நான் கேட் வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, 5-ஆ மாத்திட்டு இருக்கேன். 100-ஆவே வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும், கோடிங் கொடுக்கலாம். கேட்டுக்கு தான் இந்த கோட் கொடுக்க போறேன். when flag clicked, flag-ஐ கிளிக் பண்ணும்போது XY பொசிஷன் இந்த இடத்துல இருக்கட்டும். இங்க பாருங்க, மோஷன் பிளாக்ல நான் இந்த ஸ்ப்ரைட்டை மாத்தும் போது அதோட XYயும் சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க, சேஞ்ச் ஆகுதுங்களா? இந்த இடத்துல XYயும் சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் கேட்டா ஓகே அப்படின்னா, இப்ப எந்த சேஞ்ச் ஆகிருக்கோ XY அதை எடுத்து இங்க வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் கேக்குது, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு 2 செகண்ட் சொல்லிட்டு அடுத்து திரும்ப வந்து கொஸ்டின் கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். We have some friends. We have some friends. They are going to introduce themselves அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது கொடுத்துட்டு இப்ப ரெண்டு ஸ்ப்ரைட் தானே இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் வைக்கிறேன். கண்ட்ரோல்ல வந்து ரிப்பீட் 2 டைம்ஸ் வச்சுக்கலாம். ரிப்பீட் 2 டைம்ஸ். இந்த வேலை 2 டைம்ஸ் நடக்கணும். கொஸ்டின் கேட்கறதுக்கு என்ன பிளாக் அப்படின்னா ஆஸ்க் பிளாக். சென்சிங்ல ஆஸ்க்னு இருக்கும். ஆஸ்க் பிளாக் எத்தனை வந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேக்குதுன்னா, whom do you want to introduce? whom do you want to introduce னு கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சு. இப்பதான் கண்ட்ரோல் வைக்க போறோம். இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணலாம். இஃப் இப்ப ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் ஆன்சர் ஈக்குவல் டு, ஆன்சர் வந்து எதுவா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கண்டிஷன் மாற்றணும். ஆன்சர் ஈக்குவல் டு என்னென்ன ஸ்ப்ரைட் இருக்கு, அபி டேனின்னு இருக்காங்க. அபி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அபி. ஆன்சர் அபின்னு இருந்ததுன்னா ப்ராட்காஸ்ட்ல ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணணும். இப்போ கண்ட்ரோல் சென்சிங்ல ப்ராட்காஸ்ட்ல இருக்கும். ப்ராட்காஸ்ட்ல என்ன பண்ணணும், அபிக்கான மெசேஜை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ப்ராட்காஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கேன், அபின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நிறுத்திட்டு அபிக்கு போயிடலாம். அபிக்கான கோடு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நம்ம அங்க ப்ராட்காஸ்ட்ல மெசேஜ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபிளாகை கிளிக் பண்ணும்போது இவங்க எந்த பொசிஷன்ல நிக்கணும்னு கொடுத்துடலாம். ஃபிளாகை கிளிக் பண்ணும்போது இவங்களும் ஷோ ஆகணும் இல்லையா, அதனால ஷோ கொடுத்துடலாம். ஷோ கோ டு XY. இந்த ஸ்ப்ரைட்டை நான் சேஞ்ச் பண்றேன். அப்படி இங்க பாருங்க, அதோடைய XY பொசிஷனை எடுத்து வச்சிடலாம். ஓகே, அவங்க வந்து நான் அபி அப்படின்னு சொல்ற மாதிரி சே ஹலோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, அங்க என்ன மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஷோ பண்ணியிருக்கோம், ப்ராட்காஸ்ட்ல அபின்னு இருக்கா, அந்த மெசேஜை இவங்க ரிசீவ் பண்ண உடனே
அவங்கள பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறோமோ, இல்ல ஓடு, ஃப்ளை பண்ணு, எது வேணா நம்ம கொடுக்கலாம். ஆனா அந்த மெசேஜை இவங்க ரிசீவ் பண்ண பிறகுதான் அந்த வேலை நடக்கணும். இப்ப நியூவன்ஸ்ல போயிட்டு இங்க பாருங்க, when I receive அபி, ரிசீவ் பண்ண உடனே ஷோ ஆகணும். ஷோ ஆகிட்டு இப்ப பேச ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதே பிளாக் தான் நம்மளுக்கு வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கேயும் வச்சுக்கலாம். எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். மை நேம் இஸ் அபி. திரும்ப என்ன பண்றாங்க, அவங்கள பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போறாங்க. working as a doctor. ஓகே, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இப்ப லாஸ்டா என்ன பண்ண போறாங்கன்னா, ப்ராட்காஸ்ட்ல பேக் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரணும் இல்லையா, அதுக்காக பேக். இப்போ நியூ மெசேஜில் போயிட்டு நம்ம பேக்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பேக் கொடுத்தாச்சா? ஓகே. இப்போ when I receive பேக் வரும்போதும் அவங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கணும். when I receive பேக்ன்ற மெசேஜ் வந்தாலும் அவங்க ஷோ ஆயின்னு தான் இருக்கணும். ஆனா இன்ட்ரடியூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, இது கொடுத்தாச்சா? இப்ப திரும்ப கேட் ஸ்ப்ரைட்டுக்கு போயிடலாமா? கேட் ஸ்ப்ரைட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். அபியோட மெசேஜ் வந்தோடனே அவங்க என்ன வேலை பண்ணணும்னு கொடுத்தாச்சு. சரி, இதே இஃப் கண்டிஷன் தான் திரும்ப நம்ம வைக்க போறோம். டூப்ளிகேட் பண்ணிட்டேன், வச்சுட்டேன். ஆன்சர் ஈக்குவல் டு இப்ப என்னவா இருக்கணும்னா டேனியா இருக்கணும். டிஏ டேனி. இங்க இந்த ஸ்ப்ரைட்டோட நேமே கொடுக்குறேன். இப்ப ப்ராட்காஸ்ட் என்ன வரணும்னா டேனி வரணும். டேனின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். ஓகே, இந்த ப்ராட்காஸ்ட்டை இவங்க ரிசீவ் பண்ண உடனே என்னென்ன பேசணும். உங்களுக்கு திரும்ப திரும்ப டைப் பண்றது கஷ்டமா இருந்தா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இந்த ஸ்ப்ரைட்ல போகும்போது ஒரு ஷேக் ஆகும். அப்ப விட்டுட்டீங்கன்னா இது எல்லாமே இங்க வந்துடும், இந்த கோட் எல்லாம். இப்ப இங்க என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் டிராப் டவுன்ல போயிட்டு டேனின்னு மாத்திக்கணும். பேக், இதுக்கும் பேக் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ பேக் வரும்போது என்ன ஆகணும், இவங்க ஷோ ஆகணும். சேம் அதுல இருக்கிற கொடி எடுத்து வச்சிடலாம். ஓகே, பேக் வரும்போதும் ஷோ ஆகணும்னு வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிளாக் கிளிக் பண்ணும்போது இவங்க இங்க இருக்கணும் இல்லையா, அதுக்கான கோடு. ஃபிளாக் கிளிக் பண்ணும்போது ஷோ ஆகணும். எந்த இடத்துல, இப்ப இங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க நிக்க வச்சுக்கலாம். ஓகே, இங்க எனக்கு ஓகேனா இங்க இருக்கிற XY பொசிஷனோட எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். ஓகே, இது கொடுத்துடலாம். சரி, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ சொல்றாங்களா? இப்ப நாங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, இப்ப திரும்ப பேக் அதே கொஸ்டின் கேக்குதா? இப்ப நான் அபிக்கான மெசேஜ் அங்க கொடுத்தேன் இல்லையா, ஆனா நம்ம இந்த மெசேஜும் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்னது, டேனின்னு கொடுக்கணும். வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. மை ஹாபி இஸ் ரீடிங் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் ப்ளே பண்ணணும். ஆல்ரெடி அபி வந்து ப்ளே பண்ண வச்சாச்சு இல்லையா, இப்ப டேனி நான் சொல்றேன். ஓகே, கேட் ஸ்ப்ரைட்ல ப்ராட்காஸ்ட்ல டேனி தான் கொடுத்துருக்கேன். சாரி, இங்க டேனிக்கு ஃபுல்லா நம்ம டைப் பண்ணவே காமி பாருங்க. ஆனாலும் தான் அவர் ஒர்க் ஆகாம இருக்காரு.
ஓகே, இப்போ டேனி வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பார். மை நேம் இஸ் டேனி, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஏ டீச்சர், மை ஹாபி இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்ல ஒரு மெசேஜை இங்க கொடுக்கும்போது அதை ரிசீவ் பண்ணும்போது அது என்ன வேலை செய்யணுமோ அந்த ஒர்க்கை செய்யும். இப்போ ப்ராட்காஸ்ட் எந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுதோ அந்த ஸ்ப்ரைட் மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்ற ஸ்ப்ரைட் வந்து அமைதியா இருக்கும். ஓகேங்களா? இங்க ஏன் ஹலோ அப்படியே இருக்குன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சே ஹலோ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது அப்படியே இருக்கு அந்த மெசேஜ். சே ஹலோ ஃபார் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு ஹைட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.